மாடியூல் 2.8 இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹைட்ராலிக் வால்வ்ஸ் பார்ட் 2 ஓகேவா. ஆல்ரெடி நம்ம போன மாடியூல்ல 2.7 ஹைட்ராலிக் வால்வ்ஸோட பார்ட் 1 அப்படிங்கல நம்ம ரெண்டு வால்வ் பார்த்தோம். அதோட கன்டினியூஸா இன்னைக்கு நம்ம முக்கியமான ரெண்டு வால்வ்ஸ்ங்கறத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வால்வ் தான் என்ன அப்படினா சீக்வென்ஸ் வால்வ் ஓகேவா. அப்ப சீக்வென்ஸ் வால்வ் தான் இதுல இருக்கக்கூடிய ஸ்கீமேட்டிக் டயகிராம் தான் இது ஓகேவா. அப்போ இதுல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தாச்சுனா இதுல ஒரு அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கை மூவ் பண்றதுக்காக ஒரு அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ இருக்கும். அப்புறம் இங்க ஒரு ட்ரெயின் போர்ட் இருக்கு. இங்க ஒரு செகண்டரி போர்ட் இருக்கு. இன்லெட் அண்ட் அவுட்லெட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ ப்ரெஷர் அப்படிங்கிறத நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரிமோட் ஆப்ரேஷன் அண்ட் டைரக்ட் ஆப்ரேஷன் மூலமாக நீ ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கலாம். இது செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரெஷர் ரீச் ஆனால் மட்டும்தான் இங்கே இருக்கிற ஸ்பூலுங்கிறது மூவ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இங்கே இருக்கிற ரிமோட் ஆப்ரேஷன் மூலமாக நீ செட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா. இப்போ எப்படி ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா உனக்கு நார்மல் லோ ப்ரெஷரில் இருக்கும்போது இன்லெட் அண்ட் அவுட்லெட்டுடைய ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது இருக்கும். எப்போ அது வந்து ஹை ப்ரெஷரில் ரீச் ஆகுதோ அந்த டைமில் இந்த வேவ் வழியாக உனக்கு ப்ரெஷர் போய் கீழே இருக்கிற பாட்டம் ஆஃப் த ஸ்பூலில் அந்த ப்ரெஷர்னால மேலே அப்பாகும். அப்படி அப்பாகும்போது இன்லெட் அதாவது இன்லெட்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளூயிடுங்கிறது இந்த அவுட்லெட் போர்ட் க்ளோஸ் ஆயிரும் ஓகேவா. மேலே தூக்கும்போது அவுட்லெட் போர்ட்டுங்கிறது க்ளோஸ் ஆயிரும். அந்த டைமில் இன்லெட் வழியாக வந்து உனக்கு செகண்டரி போர்ட் வழியாக ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் இருக்கும். அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சீக்வன்ஸ் வால்வை வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் டைரக்ஷன் வால்வ் வச்சுக்கிட்டு உனக்கு ரெண்டு போர்ட் வழியாக ரெண்டு ஹைட்ராலிக் சிலிண்டரை உனக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சீக்வன்ஸ் வால்வுங்கிறதுக்கு போகிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் வந்து சீக்வன்ஸாக ரெண்டு ஹைட்ராலிக் சிலிண்டரை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சீக்வன்ஸ் வால்வ். அதை தான் சொல்லியிருப்பாங்க ஆப்ரேஷன் ஆஃப் டூ ஹைட்ராலிக் சிலிண்டர் பை யூசிங் சிங்கிள் டைரக்ஷன் வால்வ். அதாவது லோ ப்ரெஷரில் இன்லெட் டு அவுட்லெட் ஃப்ளோ இருக்கும். ஹை ப்ரெஷரில் ரிமோட் ஆப்ரேஷன் மூலமாக வந்து உனக்கு ஸ்பூல் அப் ஆகி உனக்கு செகண்டரி போர்ட் வழியாக உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளூயிடுங்கிறது ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க சீக்வன்ஸ் வால்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கிராஃபிக்கல் சிம்பிள்ங்கிறது அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ இன்லெட் அண்ட் அவுட்லெட் இருக்குது. உனக்கு ஸ்ப்ரிங் ஆக்டிவேட் ஆகும்போது உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டைரக்ஷன் அந்த ஸ்ப்ரிங்குக்காக அந்த வேவ் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. அதாவது ஸ்ப்ரிங் ஆக்டிவேட் ஆகும்போது செகண்டரி போர்ட் வழியாக உனக்கு ஃப்ளோங்கிறது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிராஃபிக்கல் சிம்பிள்ங்கிறது போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஓகேவா. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய வால்வ் என்னன்னா அன்லோடிங் வால்வ் ஓகேவா. அப்போ இந்த வால்வோட ஸ்கீமேட்டிக் டயகிராம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு வேளை பம்புலேருந்து ஹை ப்ரெஷரில் ஹை மேக்ஸிமம் பவரில் ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிடுங்கிறது வரும்போது அந்த ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிட் என்ன பண்ண முடியாது மேக்ஸிமம் பவரோட நம்ம சிலிண்டருக்குள்ள அனுப்ப முடியாது. அப்போ சில சிலிண்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த மேக்ஸிமம் பவர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்மி பண்ணுவாங்க. அப்போ அதை கம்மி பண்ணுறதுக்காக அந்த இடத்துல வைக்கக்கூடிய வால்வ் தான் என்னென்னா அன்லோடிங் வால்வ். ஸோ மேக்ஸிமம் லோடாகி வரக்கூடிய மேக்ஸிமம் பவர் வரக்கூடிய ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து இந்த வால்வ் வழியாக போகும்போது அன்லோடிங் ஆகி வெளியே போய் சிலிண்டர் ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்லோடிங் வால்வ்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம் மினிமம் லோட் அண்ட் மினிமம் ஹார்ஸ் பவர் கண்டிஷன். ஸோ மினிமம் லோட் அண்ட் மினிமம் ஹார்ஸ் பவர் கண்டிஷன் இந்த வால்வ் கொடுக்கறனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா அன்லோடிங் வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ ஸ்ப்ரிங் ஓகேவா ஸ்பூல் டூ டேங்க் போட்டிருக்கும். இன்லெட் அண்ட் அவுட்லெட் ஓகேவா. இந்த இடத்துல மட்டும் செட்டிங் ப்ரெஷர் இருக்காது. அதுக்கப்புறம் ரிமோட் பைலட் ப்ரெஷர் போகிறதுக்கான வேவ் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. அப்போ எப்போ இங்கேருந்து வரக்கூடிய இன்லெட் ஹை ப்ரெஷரில் வரும்போது கண்டிப்பாக இந்த வேவ் வழியாக உனக்கு போய் கீழே இருக்கிற ஸ்பூல் மேலே தூக்கும்போது இங்கே இருக்கிற அவுட்லெட்டுங்கிறது என்ன ஆயிரும்னா க்ளோஸ் ஆகி உனக்கு இன்லெட்லேருந்து டு டேங்குக்கு ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகி லோட் ரெடியூஸ் ஆகி உனக்கு அப்படிங்கிறத தான் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அன்லோடிங் வால்வில் சொல்கிறாங்க. ஸோ லோ ப்ரெஷர் இன்லெட் டு அவுட்லெட் ஹை ப்ரெஷர் ஸ்பூல் அப் ஆகி அவுட்புட் க்ளோஸ் ஆகி உனக்கு ஃப்ளோங்கிறது டு டேங்க் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இதோட முக்கியமான பாயிண்ட்னா கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோ அட் எனி கிவன் டைம் இன் சிஸ்டம் ஹேவிங் மோர் தென் ஒன் டெலிவரி பம்ப் ஓகேவா. ஒரு பம்பு இல்லாமல் அதுக்கும் மேற்பட்ட பம்பு மூலமாக ஒரு டெலிவரி ஃப்ளோயிங் ஆஃப் ஃப்ளூயிட் வருது அப்படின்னா எந்த ஒரு டைம்லேயும் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த அன்லோடிங் வால்வ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கிராஃபிக்கல் சிம்பிள் இன்லெட் டு அவுட்லெட்டுங்கிறது இருக்கும். ஸ்ப்ரிங் ஆக்டிவேட் ஆகும்போது அங்கே ஒரு வே இருக்கும். ஸோ ட்ரெயின் வால்வ் இருக்கிற இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் வால்வ் இருக்கிறனால தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்காக உனக்கு அந்த டாட்டட் சிம்பிள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னா அன்லோடிங் வால்வோட ஒரு பேசிக் கான்செப்ட் ஓகேவா. இன்றைக்கி நம்ம இந்த வால்வோடைய ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வில் இன்றைக்கி நம்ம ரெண்டு வால்வ் பார்த்தாச்சு. ஆல்ரெடி ரெண்டு வால்வ் பார்த்தாச்சு. 4 வால்வ் ஒரு முக்கியமான வால்வ். இது எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய வால்வ் ஓகேவா. ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. எக்ஸாமுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கோ அப்படின்னா படிச்சுக்கோ. இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.